மால்ட் வெரைட்டீஸ் நாங்களும் வீட்ல செய்றோம். ஆனா, அது ஒரு பதமே வரலையே அப்டின்ட்டு நெறைய கஸ்டமர்ஸ் என்ன கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. எஸ், இத பார்த்தீங்கன்னா, இத செய்யறதுக்கான ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்பவுமே அதிகமா எடுக்குங்க. கொஞ்ச நேரத்தில இத பண்ண முடியாது. இதுதான் உண்மையான ஃபேக்ட். ரீல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு மால்ட் செய்றத காமிப்பாங்க. பட் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அதிகப்படியான டைம். மிதமான சூட்ல வச்சு செஞ்சா தான் இந்த மால்ட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான பதத்துக்கு வரும். அண்ட் இது செய்கிறப்ப குழந்தைங்கள பக்கம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. நீங்களும் ரொம்ப சேஃபாக செய்யணும். ஏன்னா, இதில் இருக்க வெள்ளப்பாகு எல்லாமே தெறிக்கும். இப்போ என்னுடைய கையில் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது எல்லாமே பயங்கர சூடோடு இருக்கும். அப்படியே கொப்பளம் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ மால்ட்டு செய்கிறப்போ எப்போயுமே கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப மிதமான தீயில வச்சு செஞ்சால் மட்டும்தான் மால்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டாக கொடுக்கும். ஸோ நீங்கள் செய்கிறப்ப மேலே ஒரு தாம்பூலம் அந்த மாதிரி போட்டு மூடினீங்க அப்படின்னா தான் அது தெறிக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் ஃபைனலாக இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸு, இந்த நட்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது. முன்னாடியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த